ஆமாம். படம் ஓகே. ஒரு இது வரைக்கும் இந்த மாதிரி படம் வந்ததில்ல. இது உண்மையிலேயே நல்லா இருக்கு. காமெடி சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஃபேமிலியாக பார்க்கலாம். போரே இல்லை, எங்கேயுமே ஃப்ளாப் ஆகலை படம். ஆ ஆமாம். எல்லா இடத்துலையும் காமெடி கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. மியூசிக்கு எல்லாமே சூப்பர். ஃபேமிலியாக பார்க்கலாம். லவ் ஸ்டோரி தான். எப்படி ஆக்டிங்? ஆக்டிங் நல்லா தான் இருக்குது. நல்லா நடிச்சுது. காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. மாக்கப்பா சார் யாராவது காமெடி பண்ணுற எல்லாம் ஒர்க் அவுட் ஆகுது. ஏலியன் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஏலியன் கிடையாதுல்ல, கொஞ்சம் சும்மா சும்மா தான், அவ்வளோ ஏலியன் இல்லை. நல்லா சூப்பராக இருக்கு, என்ஜாய் பண்ணலாம். லேக் இருக்க கூடாது. படம் தான் வந்து லவ்ல நிறைய சென்ட்ரிக் நம்ம பார்த்துருப்போம். ஜானர் நிறைய ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஏலியனை வச்செல்லாம் எடுத்திருக்காங்க. ஆனால் ஏலியன் வச்சு இந்த கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக லவ் ஜானர்ல ட்ரை பண்ணது இந்த படம். ரியோராஜ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அவரு பயப்பட வேண்டிய விஷயத்த பயப்படுற மாதிரி ஹீரோயிசம் ரொம்பலாம் காமிக்காம படத்துக்கு தேவையான அளவுக்கு பண்ணியிருக்காரு பெர்ஃபார்மன்ஸ். மாகாப்பா காமெடிக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்கு. இல்ல சாங்ஸ் வச்சிருக்காங்க, ஒரு சாங் நல்லா இருக்கு. ரொம்ப ஸ்டோரி சொல்ல வேணாம், கியூரியாசிட்டி போயிடும். படம் வந்து ஏலியன் பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. லவ் ஃபுல்லா லவ்வா போகாம லாஜிக் கொஞ்சம் மறந்துட்டு பார்த்தா நல்லா இருக்கும். சின்ன பசங்களாம் பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதெல்லாம் ரொம்ப அபியூசிவாலாம் இல்லை எதுவும். நல்லா இருக்கு படம், நல்லா இருக்கு, ஒரு தடவை பார்க்கலாம். ரியோ வந்து நல்ல ஸ்கிரிப்ட் செலக்ட் பண்ணி பண்றாரு. ஆண் பாவம் புள்ள அதெல்லாம் பார்த்தேன், நல்லா இருந்தது. இந்த படமும் ஏதாவது நல்லா இருக்கும்னு பார்த்தேன். கான்செப்டாவே டிஃப்ரெண்டாக செலக்ட் பண்ணியிருக்காரு. பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக பண்ணியிருக்காரு. மாக்காப்பாவும் நல்லா நடிச்சிருக்காரு. காமெடி தான் படமே, நல்லா இருக்கு, எல்லாரும் ஃபேமிலியோட பார்க்கலாம். ஹீரோயின் நல்லா இருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. மெசேஜ் எல்லாம் ஒன்றும் இல்லைங்க, வந்து ஒரு லாஜிக்கே இல்லாமல் ஒரு காமெடி என்டர்டெயின்மெண்ட்டாக பார்த்துட்டு போகலாம், அவ்வளோதான். அது நான் சொல்லிட்டா நீங்கள் படமே பார்க்க வர மாட்டீங்களா? எல்லாத்தையும் நான் எப்படி ரிவீல் பண்ண முடியும்? படம் நீங்கள் படம் பார்த்துட்டீங்களா? அப்போ பார்க்காதவங்க ரிவ்யூ பார்த்து தானே வருவாங்க. எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேனா, எல்லாத்தையும் நம்ம சொல்லிட்டேனா படம் பார்க்க வரவனுக்கு ஏதாவது மிச்சம் வைக்கணும்ல. அப்புறம் அவன் ஓடிடிலே பார்த்துருவான்ல. எதையும் நம்ம ரிவீல் பண்ணக்கூடாது. வரவங்க படம் நல்லா இருக்குன்னா நல்லா இருக்கு, நல்லா இல்லைன்னா நல்லா இல்லை வந்து பார்க்க போகிறாங்க. நீங்கள் எல்லாத்தையும் ரிவ்யூவிலேயே சொல்லிட்டீங்கன்னா படம் பார்க்குற வர்றதுக்கு ஒன்றுமே இருக்காது. உங்கள் பார்வைக்கு எப்படி என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது, லாஜிக்கே இல்லாத ஒரு சப்ஜெக்ட். படம் நல்லா தான் இருந்துச்சு சார். நல்லா நடிச்சிருக்காங்க எல்லாரும். அவங்க குறை சொல்கிற மாதிரி எந்த ஆக்டிவும் கிடையாது. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, குறை சொல்கிற மாதிரி இல்லை, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சிருக்காரு. அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக ஆக்டிங் போயிருக்கு. ஸ்டோரி லைனும் பக்காவாக இருக்குது அதுக்கேற்ற மாதிரி. அவர் வழக்கமாக பண்ணுறாமா அதே தான் சார். அது குறை சொல்கிற மாதிரி எதுவுமே கிடையாது, பக்காவாக இருக்குது. ஃபுல் ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட், ஃபுல் காமெடி அண்ட் என்டர்டெயின்மெண்ட் பேக்கேஜாக இருக்குது. மியூசிக் வந்திருக்கு, அந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி கொண்டு போனால் மியூசிக் எப்படி போச்சுன்னே தெரியல. அந்த மாதிரி ஸ்மூத்தாக போகுது, எங்கேயுமே லாக் அடிக்காமல். காமெடி எல்லாமே ஒர்க் அவுட் ஆயிருக்கு, நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு படம். சின்ன பசங்க பார்க்கலாம். அதான் எல்லா செட் ஆஃப் ஆடியன்ஸ்க்கும் இது செட் ஆகும். பரவாயில்ல, அது அவருக்கு செட் ஆகுதுல்ல. செட் ஆகிறதுக்கும் எல்லாரோட ஏஜ் கேட்டகரிஸும் செட் ஆகிற வரைக்கும் அது நல்லா இருக்கு. ஸ்டோரி, அவர் எடுக்கிற ஸ்டோரியே சூப்பராக தான் இருக்கு. ஓவரால் 10 out of 10 கொடுக்கலாம், ஃபுல் மார்க்கே கொடுக்கலாம் அவருக்கு. படம் சுமார் தானே. ரியோ ஆக்டிங் சூப்பர் தானே, அவர் இனிமேல் ஆக்டிங் குறைச்சல் இல்லை. மாக்காப்பா ஓகே தானே, அவருக்கு லிமிடெட் ஸ்பேஸ் தான் லோல். ஆனால் வந்து நல்லா பண்ணியிருந்தார். நான் இப்போ சொல்லக்கூடாது, ஏன்னா நிறைய பேர் படம் பார்ப்பாங்க இதுக்கு மேலே. அதை பற்றி கதை அது மட்டும் சொல்ல, ஏன்னா வந்து அதான் பிளாட், மெயின் பிளாட் அதான், நான் வெளில சொல்லக்கூடாது. ஸோ அதை பற்றி ஸ்க்ரீன் பிளே அது ஒர்க் ஆகலை. கான்செப்டாக நீங்கள் சொல்கிறதே கேட்க நல்லா இருக்கு, ஆனால் அதுக்கு ஸ்க்ரீன் பிளே ஒர்க் ஆகலை. இன்னும் கொஞ்சம் எழுதியிருக்கலாம், பெட்டராகவே எழுதியிருக்கலாம். உண்மையாக நல்லா இருந்திருக்கும் படம். படம் மியூசிக் பெருசாக ரோல் இல்லைண்ணா, மியூசிக் இருந்ததுக்கு ஓகே, பட் ஆனால் வேறு எதுவும் பெருசாக எதுவும் இல்லை. மெமரபிளாக நத்திங். அவர் கடைசி ரெண்டு படம் சூப்பராக கொடுத்து இது வந்து மேபி ஸ்கிப் பண்ணியிருக்கலாம் அவர். ரொம்ப ரொம்ப சுமார்ண்ணா, அதுவும் நெகட்டிவாக சொல்லக்கூடாது, ரொம்ப சுமார் தான்.
எனக்கு படம் பிடிச்சிருந்ததுங்க. நான் ரியோட ஒர்க்கு ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். அதனால் எனக்கு அவரோட பர்ஃபார்மன்ஸ் பிடிச்சிருந்தது. ஹீரோயின் கூட டெபியூட்டண்ட்டாக பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களோட பர்ஃபார்மன்ஸுமே நல்லா சாலிடாக வந்திருக்குங்க. எனக்கு என்ன இந்த படத்தில் எனக்கு ஸ்கோரு ஓகே, இந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி ஸ்கோர் வந்திருக்குங்க. அதுக்குமா இந்த படத்தை வந்து ரொம்ப அவுட் ஆஃப் த பாக்ஸ், கொஞ்சம் யூனிக்கான கான்செப்ட்டுங்க. யாராச்சும் ஃபஸ்ட் டைம் ரொம்ப ரொட்டீன் படத்தை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தேடுறாங்க, அவங்க வந்து ஏதாச்சும் ஒன்று புதுசாக பார்க்கணும், கமர்ஷியல் சினிமாவில் மெயின் ஸ்ட்ரீமாக வரக்கூடாதுன்ற மாதிரி இருந்தாங்கன்னா பார்க்கலாம். புரியல, பார்த்தது இல்லைங்க, பெருசாக எனக்கு ஐடியா கிடையாது. காமெடி ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுங்க. மியூசிக் வந்து கரெக்டாக செட் ஆச்சுங்க படத்துக்கு. அது ரொம்ப மாசாகவும் இல்லை, ரொம்ப பீட்டும் அதிகமாகன்றது கிடையாது, இது ரொம்ப மெலோடியாகவும் போகிற மாதிரி கிடையாது, கரெக்டாக ஏற்ற அளவுக்கு செட் ஆச்சு. புரியலங்க, இது ஒரு டெபியூட்டன்ட்க்கு சாலிடான பர்ஃபார்மன்ஸுங்க. இவங்க நானும் கொஞ்சம் நினச்சேன் மேபி அங்கே எங்கே குறை தெரியும் ஆக்டிங்கில் அப்படின்ட்டு. இது தெரியலங்க, எனக்கு எந்த குறையுமே தெரியலங்க, நல்லா பண்ணியிருந்தாங்க. ஓவராலாக 5க்கு 4 கொடுத்துருவேங்க.